வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரசப்பொடி. அதை பண்ணி வச்சுட்டேன்னா நீங்கள் தக்காளி ரசம் பண்ணலாம், பூண்டு ரசம் பண்ணலாம், திப்பிலி ரசம் இருக்குல்ல, கண்டந்திப்பிலி அரிசி திப்பிலி அந்த ரசம் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், வேறு என்ன ரசம் இருக்குது சொல்லுங்கள்? பூண்டு ரசம், நிறைய ரசம் பண்ணலாம். நெல்லிக்காய் ரசம் பண்ணலாம். அப்புறமா வேறு என்ன ரசம் இருக்குது, ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சி போட்டு ஆரஞ்சு பழம் ரசம் பண்ணலாம். இப்படி எல்லா ரசமும் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் ரசப்பொடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன அளவு பாத்திரம், ஒரு டம்ளர் எடுத்து அதை அளந்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் டூர் டால், அதாவது துவரம் பருப்பு. ஏன்னா நிறையா பேருக்கு அந்த இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சால் தான் தேடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக இது டூர் டால் ஒரு பங்கு என்ன. அதுக்கப்புறமா எந்த அளவு பாத்திரத்தில் எடுத்தீங்களோ அதில் பாதி மிளகு, அதில் பாதி தனியா, இவ்வளோ புளி, இது என்ன சீரகம், எல்லாமே என் துவரம்பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு பாத்திரம். ஒரே ஒரு டம்ளர்னால், ஒரு டம்ளர் துவரம்பருப்புனா பாதி டம்ளர் மிளகு, பாதி டம்ளர் சீரகம், பாதி டம்ளர் தனியா எடுத்துன்ட்டு புளி நல்லா இவ்வளோ போட்டு எல்லாத்தையும் வறுத்து ஒரு கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். அதாவது இப்போ நான் சொல்லிடுறேன் இங்கிலீஷில் இது தூர் டால், கொரியாண்டர் சீட்ஸ், பெப்பர், குமின், இது tamarind, அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா தெரிய மாட்டேன்றது, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வறுத்துறேன். புளியை மாத்திரம் கடைசியில் போட்டுறேன். சரிங்களா? புளியை கடைசியில் போட்டுறேன், எல்லாத்தையும் வறுத்துறேன். ஏன்னா சிம்மில் வச்சு தானே வறுக்க போகிறோம், அதனால் பொறுமையாக வறுத்தலாம். இது இந்த பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இன்ஸ்டன்ட் ரசப்பொடி. இது எதுவுமே நீங்கள் தேட வேண்டாம், எல்லாமே இதில் இருக்கும். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது மெடிசினல் ரசம் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது அரிசி திப்பிலி. அரிசி திப்பிலி பேர் கேட்டாங்க இங்கிலீஷில் லாங் பெப்பர். இதுக்கு பேர் என்ன, லாங் பெப்பர். அதுக்கப்புறம் என்ன, நான் இப்போ மருந்து குழம்பு போட்டதில் எல்லாருக்கும் டவுட் வந்துடுச்சு, அதனால் கேட்குறதுனால சொல்கிறேன். லாங் பெப்பர், இது அந்த லாங் பெப்பரோட ரூட்டு. இது கண்டந்திப்பிலி. இந்த கண்டந்திப்பிலிக்கு பேர் லாங் பெப்பரோட ரூட்டு. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பொடியை கொஞ்சம் போட்டுட்டு இந்த மெடிசினல் பொடியை போட்டிங்கன்னா உங்களுக்கு மருந்து ரசம், அதாவது பிள்ளைப்பத்தவாளுக்கு பண்ணுறீங்கன்னா இந்த ரசம் போட்டுக்கலாம். இந்த பிள்ளைப்பத்தவாளுக்கு இந்த தூர் டாலுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பாசிப்பருப்பு இருக்குல்ல, மூங் டால், அது போட்டு வறுத்து வச்சுக்கலாம். அது நல்லது ஆக்சுவலாக துவரம்பருப்பை விட. ஏன்னா பருப்பு ரொம்ப கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக இதில் ஒரு கட்டி பெருங்காயம் வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா வாயு குழந்தைக்கும் சரி, யாருக்குமே சரி, நமக்கே கூட சரி, வாயு வரும் பருப்பு எது சாப்பிட்டாலுமே. அதனால் கடைசியில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கட்டி பெருங்காயம் வறுத்து அப்படியே வெறுமனே ட்ரையாக வறுத்து இதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுக்கும் போது தான் அதுலேருந்து எப்படி ரசம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வறுத்துடுறோமா, புளியும் வறுத்துடுறோமா, எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுறோமா. ஸோ இது இன்ஸ்டன்ட் ரசப்பொடி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். குழந்தைகள் வேலைக்கெலாம் போயிட்டு படிச்சுட்டு வராங்க, எங்கேயோ ஃபாரினில் இருக்காங்கன்னா இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டா போகிறோம். ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு தக்காளியை போட்டு ஒரு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் கொதித்த உடனே இதை ஒரு ஸ்பூன் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போனோன்னா கபால்னு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றினோன்னா நம்மளோட ரசம் ரெடி. சரிங்களா? இந்த ரெசிபி யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா என்னோடய மாமி ஒருத்தங்க இருக்காங்க, லலிதா மாமின்னு. அவங்க தான் எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த டைமில் உங்கள் மூலிமா ஒரு நன்றியை சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க இப்போ சின்ன ஃபேமிலி ஆகிட்டாங்களா, இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக என்னோடய மாமி, சித்தி எல்லாருமே ரொம்ப அஃபெக்ஷனேட். எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ. ஐ லவ் ஆல் மை மாமாஸ், மாமி, சித்தி, சித்தப்பா, எட்ஸெட்ரா. ஐ லவ் யூ ஆல், யூனோ. அதனால் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். வாசனை வருது பாருங்கள் ஜம்முன்னு. இதில் நான் இந்த 4 சொன்னது இல்லாமல் அசஃபோட்டிடா கொஞ்சம் இவ்வளோ எடுத்து வறுக்கணும். அதுக்கப்புறமா புளி வறுக்கணும். லாஸ்ட்டாக அந்த சூட்டில் நீங்கள் இது போட்டுக்கணும், என்னது, கறி லீஃப், கருவேப்பிலை.
இதை பாருங்கள், இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ட்ரை ஆகிடும், உங்களுக்கு கெட்டே போகாது எந்த பொடியும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கவரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி காகித கவரில் கருவேப்பிலை வந்து ஒரு மாதிரி நாற்று அடித்து அது மாதிரி ஆகாது, ட்ரையாக கரெக்டாக காஞ்சி இருக்கும், நமக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் பேசிகிட்டே இருந்தேன், சூப்பராக வறுபட்டு எடுத்து இப்போ நம்ம அதை எடுத்துருவோம். எடுத்து நான் அப்படியே இந்த தட்டில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையானது இன்னும் வறுக்க வேண்டியது இருக்குது நமக்கு, சரிங்களா? என்னென்னு சொல்கிறேன் இருங்க. பாருங்கள், இதை பாருங்கள், இப்போ இது பெருங்காயத்தை இப்படி பிச்சு வச்சுட்டுருக்கேன். இந்த அளவுக்கு பெருங்காயத்தை பிச்சு போட்டிருக்கேன். இது வந்து ட்ரையாக தான் வறுக்கணும், எண்ணெய்லாம் போடாமல். ஏன்னா எண்ணெய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சிக்கு நாற்றம் வரும், ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த பொடியெலாம் நமக்கு ஒரு வாரம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம எண்ணெய் போட்டோன்னா கொஞ்ச நாள் வச்சுக்க முடியாது, சிக்கு நாற்றம் வந்துடும். அது வந்து நல்லா உப்பிண்டு நல்லா வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு இதோட அரைக்கும்போது கரெக்டாக அரைப்படும். இந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள். பெருங்காயத்தை இதில் போட்டுறேன். அதுக்கப்புறம் புளி போட்டுறேன். புளி ஆனவுடனே அடுத்தது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. புளியை நல்லா இந்த சூட்டில் போட்டோமா, அது வதங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், அதை நான் போட்டிருக்கேன். சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான், இங்கே பாருங்கள், கொஞ்சம்தான் ட்ரை கருவேப்பிலை. அதை போட்டோமா, அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுப்போம், ஒரு 2 நிமிஷம். புளியும் அதுவும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையும் புளியை ஏற்கனவே கொஞ்சம் சூட்டில் வதக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் இந்த தட்டில் போட்டுட்டு உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன். ட்ரை பவுடர் கொஞ்சம் குறைன்னு பண்ணிக்கணும், ரொம்ப நைஸாக பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆறின உடனே பொடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் இருக்கணும் இல்லையா, ஈரம் இருக்கக்கூடாதுல. அதனால் ஃபேன் அடியில் வச்சு ஆறின உடனே பொடி பண்ணிவிட்டு நான் வரேன். வந்துட்டு இதை வச்சு எப்படி ஈஸியாக ரசம் பண்ணுறது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டு போயிடுறேன் உங்களுக்கு ஈஸியாக. இப்போ இந்த பாண்ட்லியை பற்ற வச்சுட்டு ஆறுறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் பண்ணிவிடுவோம், சரிங்களா? இப்போ கொஞ்சமாக இது பாருங்கள், ஒரு தக்காளியோ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியை இதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு இல்லை மஞ்சப்பொடி சும்மா கொஞ்சம் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு போயிட்டு ஆற வச்சு அரைச்சின்னு வருவோம், சரிங்களா? அது வரைக்கும் இந்த தக்காளி இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். என்ன, நான் போய் இதை ஆற வச்சு ஃபேன் அடியில் அரைச்சி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம ரசப்பொடி அரைச்சின்னு வந்தாச்சு. இது மாதிரி ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நாள் வச்சுக்க போகிறீங்கன்னா இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். இதெல்லாம் வறுத்த பிறகு அந்த பாண்டியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டு வறுத்து அதையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சமைக்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக போடணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கெடாது, கொஞ்சம் நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம தக்காளி நல்லா கொதிச்சுடுத்து தண்ணியில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1 ஸ்பூனில் ஒரு கோபுரமாக ஒன்று போட்டேன். இது வந்து 5 பேருக்கு தாராளமாக போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றினோன்னா நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுது. கருவேப்பிலை இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், கொத்தமல்லி இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், எதுவுமே வேண்டாம். வேணும்னா கடைசியில் இல்ப கரண்டி வச்சு நெய் போட்டு கடுகு தாளித்து கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்ம ரசம். பாருங்கள், வாவ், சூப்பராக வாசனை வருது, ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், நல்லா வாசனை வந்துடுது. இப்போ எனக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறேன், சரிங்களா? இப்போ நான் பாருங்கள், நம்மளோட தண்ணி எவ்வளோ வேணும் எனக்கு அப்படின்னு நான் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். ஏற்கனவே ஒரு 1/2 லிட்டர் ஊற்றினேன். 1 லிட்டர் போகிறோம் எனக்கு இந்த ரசம். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு புளி கரைக்கிற வேலை இல்லை, எந்த வேலையும் இல்லை. ஆனால் புளி மாத்திரம் வாங்கும்போது நீங்கள் கேட்டு வாங்கணும். நல்லா காஞ்ச மண் இல்லாத புளி. இப்போல்லாம் வந்து மண் முக்கால்வாசி இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக தான் பிக்கிறாங்க. அப்படியே பையில் பிக்கிறாங்க, அப்படியே சுத்தம் பண்ணுறதுனால. அந்த காலத்துலலாம் தரையில் விழும், கொஞ்சம் மண் வரும். இப்போ வந்து நான் வாங்குகிற இந்த புளியில் நான் எத்தனையோ வாட்டி கரைச்சிருக்கேன், ஒரு ட்ராப் மண் கூட இருந்ததில்லை. இருந்தாலும் நம்ம கரைச்சி அது பண்ணுறது பழகி போயிடுது இல்லையா, வடிகட்டுறது அதுதான். இப்போது இந்த ரசம் ஒரு கொதி வரப்போகிறது. நான் போய் கொத்தமல்லி எடுத்துன்னு வரேன். அதை போட்டுட்டு அப்படி எடுத்து வச்சுட்டு கடுகு தாளித்து கொட்டிடுவோம், சரிங்களா? பாருங்கள், ஒரு கொதி வந்துடுது. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிட்டேன். அது கொஞ்சம் தெரியல உங்களுக்கு என்ன, சரியா? நான் அப்புறமா அதை காமிச்சிடுறேன். பாருங்கள், நம்ம ரசம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நெய் போட்டு கடுகு தாளித்து கொட்டிட்டா
நம்மளோட ரசம் ஓவர். அவ்வளோதான், ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. ஏற்கனவே தக்காளி போடும்போதே உப்பு போட்டுட்டோம், அதனால் இப்போ உப்பு போடலை, கரெக்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி தானே, அதனால். இப்போ இதில் ரொம்ப நாள் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு டிப் கொடுக்குறேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கல் உப்பை கடைசியாக நல்லா வறுத்துட்டு இதோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் காரம் போடலை, மிளகா போடலை. ஏன்னா இது பத்தியமாக எல்லோரும் சாப்பிட்லாம் பொண்ணு அப்படி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மிளகா வேணும் அப்படின்னா, அதான் நம்மளோட வத்த மிளகா வேணும்னா மிளகா கொஞ்சம் குறைச்சிட்டு 2 வத்த மிளகா சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. உடனடி ரசம். எல்லா குழந்தைகளுக்கும் தனியாக இருந்து சமைக்கிறது பார்த்திங்களா, அந்த குழந்தைகளுக்கும் பிள்ளை பத்தவாளுக்கும் எல்லாருக்கும் இந்த ரசம் வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் லைக் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ மறக்காதீங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லணும், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.